இது என் படம் டயலாக் தான் ஒன்று ஞாபகம் வருது, அதை சொல்லி ஆரம்பிச்சிடலாம். சொந்த ஊர்க்காரங்க இங்க இருக்கிறது எல்லாம் என்னோட தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா மாமா அத்தை சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? இங்க வந்திருக்கிற இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து இதை பார்த்துருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் என் செல்லங்களா, கண்ணுகளா, என் சாமிகளா, ஏர்போர்ட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏர்போர்ட்ல இருந்து சாயந்தரம் இங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு திருவிழா மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. This love means a lot. இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காரணத்துக்காக நான் என்னோட பிறந்தநாளை நான் கொண்டாடல, பட் இருந்தாலும் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 5000 பேருக்கு மேல பிளட் டொனேஷன் கொடுத்திருக்கீங்க. ஒரு 40,000 பேருக்கு மேல உங்களால பயன் அடைஞ்சிருக்காங்க. குட்டி குட்டி குழந்தைங்களை கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இன்னும் பல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, கோயம்புத்தூர் வந்திருக்கேன் இல்லையா, மறுபடியும் பிளாஷ்பேக்லாம் ஓடுது. ஒரு குட்டி பிளாஷ்பேக்லாம் சொல்லிடுறேன். டுவெல்த் வரைக்கும் ஒரு ஹாலிடேவும் வந்து கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர்ல ட்ரெயின்ல இறங்குவோம். அன்னூர்ல இருந்து மாமா கார் அனுப்புவாங்க. கார்ல எங்களோட அட்ரஸ் வந்து சூலூர், காசிகவுண்டம்புதூர், புளியம்பட்டி, கவுண்டம்பாளையம். ஒரு 1 hour கார் டிரைவு, கரகாட்டுக்காரன் பாட்டு, முதல் மரியாதை பாட்டு, இதுதான் ஃபுல்லா வண்டியில ஓடிட்டே இருக்கும். ஆடு மாடு மேய்க்கிறது, மாட்டு வண்டி ஓட்டுறது, வயல்ல இருக்கிறது, வாய்க்கால படுக்கிறது, கிணத்துல குதிக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். போன வருஷம் தியாவை தேவ கூட்டிட்டு வந்து இந்த புளிய மரத்துல தான் நான் விளையாடினேன், இந்த கிணத்துல தான் நான் குதிச்சேன், இந்த வாய்க்கால தான் படுத்துட்டு இருந்தேன். இங்கதான் அவங்க தாத்தா மண்ணில் எழுதி கத்துக்கிட்டாங்க, மண்ணில் எழுதி கத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ஸோ இந்த அனுபவம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது எதுக்காகவும் சொல்றேன் அப்படின்னா, ஐ திங்க் நானும் இதுல உடன்பட்டிருக்கேன். ஸ்கிரீன் டைம் நான் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஃபேமிலி டைம் கொடுக்கறது இல்லை. தயவு செஞ்சு அந்த ஃபேமிலி டைம் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். நான் மறுபடியும் சொல்றேன், இதுல நானும் இருக்கேன். அந்த ஸ்கிரீன் டைம் நானும் குறைக்கணும். பட் ப்ளீஸ் ப்ளீஸ் மேக் மெமரிஸ். ஊர்ல இருக்கிற மாதிரி இல்லை, இந்த மெமரிஸ் வந்து விட்டுறாதீங்க. நீங்க வச்சுக்கோங்க. போன்ல வர மெமரிஸ், பாப்பப் வர மெமரிஸை பார்க்காம உங்க மைண்ட்ல இவ்வளவு அழகான மெமரிஸ் இருக்கணும், ஊரை பத்தி, சொந்தங்களை பத்தி, உறவுகளை பத்தி. ஸோ நான் அதை சும்மா ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஐ ஸ்டில் ட்ரெஷர் தோஸ் மெமரிஸ். ஊர்ல வந்துட்டு கிராமங்கள்ல எல்லாரு கூடயும் வந்து நொண்டி விளையாடினது, கண்ணாமூச்சி விளையாடினது, அதெல்லாம் மறக்கவே முடியாது. மெட்ராஸ்ல அதெல்லாம் கிடைக்காது. அண்ட் கருப்பு படத்துக்கு அப்புறமா உங்களை இப்பதான் பார்க்கிறேன். கருப்பு படத்தை இவ்வளோ பெரிய வெற்றி ஆக்கின குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் அத்தனை பேருக்கும் அப்படியே ஒரு கட்டி பிடிச்ச ஒரு தேங்க்யூ. ஆர்ஜே பாலாஜிக்கு தேங்க்யூ, ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ. அண்ட் முக்கியமா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கூட நின்று இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக உதவி செஞ்ச அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ஃபைனான்சியர்ஸ், அத்தனை பேருக்கு நான் இந்த டைம்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு 100வது நாள் வரப்போகுது. அதுக்காக சீக்கிரம் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு பக்கம் நடக்கும். அண்ட் எஸ், இந்த படத்துக்குள்ள வந்துடலாம். நம்ம சித்தாரா என்டர்டெயின்மெண்ட், வம்சி சார் ஒருத்தங்க வந்து ஒரு வருஷம் வந்து 10 படம் பண்ணிட்டு இருக்காங்க, 12 படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா
எல்லா படத்தோட எடிட்டிங் ஃபுட்டேஜ் என்ன நடந்துட்டு இருக்கு, இது என்னமா வரலாம், எல்லாருக்கும் நம்ம சரியான படத்தை கொடுக்குறோமா அப்படிங்கறத வந்து தினம் தினம் வந்து என்ன படம் பண்றோம், காசு மட்டும் போடுறது இல்லாம அந்த படம் எல்லாம் வருதா அப்படிங்கறத வந்து ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் வந்து வம்சி சார். ஜெர்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெர்சி மாதிரியான படம், லக்கி பாஸ்கர் படம் எல்லாம் பண்ணிட்டு நான் ஒரு டைம்ல வந்து இன்னும் வேற என்ன பண்ணலாம், வேற என்ன நல்ல படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு இந்த படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் படம் பார்த்துட்டு தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம் சார்ன்னு நான் நேற்று கூப்பிட்டு பேசினேன் அவர்கிட்ட. ஸோ தேங்க்யூ வம்சி காரு ஃபார் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஃபார் ஆல் த மெமரிஸ் அண்ட் ஃபார் ஆல் த ஹாஸ்பிட்டாலிட்டி. அங்கே ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணும்போது அப்படி பார்த்துக்கிட்டாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் என்னோட நிறைய பேர் இங்கே வரல. ஸோ டெக்னீஷியன்ஸை குயிக்காக நான் சொல்லிடுறேன். நிமிஷ் எங்களோட டிஓபி லோகா பண்ணாரு, லக்கி பாஸ்கர் பண்ணாரு. ரொம்ப பிரமாதமாக என்ன அப்படியே ரசிச்சு என்ன கேமராவில் படம் பிடிச்சிருக்காரு. நிமிஷ்க்கு தேங்க்யூ, பங்களானுக்கு தேங்க்யூ, எடிட்டர் நவீனுக்கு தேங்க்யூ, அண்ட் காஸ்டியூம்லாம் ஸ்டைல் பண்ண அர்ச்சனாக்கு தேங்க்யூ, அண்ட் so many technicians who have made this possible. And I have to come to all my singers, lyric writers. நீங்க நிறைய பேசிட்டீங்க, என்னை பத்தி நிறைய அன்பு கொடுத்துறீங்க அருண் ராஜா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். To all the singers, beautiful song, I really enjoyed it, loved it. Please sit. And சுனில் வந்து நானும் சுனிலும் வந்து ஒன்னா படிக்கல, ஆனால் நிறைய ஊர் சுற்றி இருக்கோம் ஒன்னா. ஸோ மறுபடியும் சேர்ந்து ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா நடிக்கும் போது படத்தில் நிறைய டைரக்டர் எழுதி கொடுக்காத வசனம்லாம் அவருக்கு நான் எக்ஸ்ட்ராலாம் வச்சிருக்கேன். We really loved working with you, Sunil. Thank you so much for this. And என்னோட மீச முளைக்காத நாட்கள்ல பார்த்த எங்களோட இன்னைக்கு ஆடியோ லான்ச்சோட கதாநாயகன் ஜிவி அவர்கள். ரேடியோ மிர்ச்சியில ஒரு சின்ன பையனா பார்த்தேன். ரேடியோ மிர்ச்சியோட ஜிங்கிள் நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது இப்பதான் வந்தார். இவர் தான் வந்து ஜிங்கிள் பண்ணிக்காரு சொன்னாங்க ரேடியோ மிர்ச்சிக்கு. அதுக்கப்புறமா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஸ்டேஜில் பாடி ஆடினது ஆத்தில ஆடுகளம் சாங் வந்து அப்படி பாடி பண்ணும்போது நானே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதுலேருந்து பல ஜேர்னிஸ் வித் ஹிம். அண்ட் சூரரை போற்று படம் வந்து முக்கியமான படம். அதுக்கு கடைசியில் வந்து அந்த பாட்டு போட்டு அந்த கிளைமேக்ஸ் இன்னும் மெருகேற்றி கொடுத்தாரு. எல்லாருக்கும் நேஷ்னல் அவார்டு வந்து அந்த படத்துக்கு மரியாதை கிடைச்சது. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் குட் மெமரிஸ் வித் ஜிவி. இப்போ வரைக்கும் வந்து இன்னும் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வந்து இன்னும் ஆட் பண்ணலாம், இன்னும் குட்டியாக ஒரு சாங் எங்கே பிளேஸ் பண்ணலாம், வேற என்ன மியூசிக் உள்ள வரலாம் அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ. ஹீஸ் ஷூட்டிங் தாய்லாண்டில் இருப்பாரு, ஆனால் இந்த படத்துக்கு வந்து கம்போசிங் நடந்துட்டு இருக்கும். ஒரு மியூசிக் போட்டுட்டு இருப்பாரு. என்ன கேட்டாலும் அவ்வளோ ஓப்பனா எது வேணாலும் அவர்கிட்ட பேசலாம். ஒரு தம்பி மாதிரி அந்த உறவுங்கிறதுக்கு வந்து அது இன்னொரு எடுத்துக்காட்டு ஜிவி. எனி டைம் எனிதிங், எனி லேட் நைட் கால்ஸ் எப்போ வேணாலும் அதனால் பேச முடியும். ஆல்வேஸ் திங்ஸ் குட் ஃபார் மீ சார், இந்த படம் பண்ணுங்க சார், இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுங்க சார், இதை பண்ணுங்க சார் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் வந்து வச்சுட்டே இருப்பாரு. ஜிவி, தேங்க்யூ ஃபார் திஸ் லவ், தேங்க்யூ ஃபார் திஸ் அன்கண்டிஷனல் லவ், மீன்ஸ் அ லாட். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் வித் திஸ் ஃபில்ம். அண்ட் இன்னைக்கு ராதிகாக்கா இல்லை, பட் ராதிகாக்கா கூட எங்களுக்கு அவ்வளவு அனுபவங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க பின்னாடி போனோம் அப்படின்னா என்னோட முதல் 2-3 படங்கள்ல வந்து அவங்க நடிச்சா நல்லா இருக்குங்கும் போது கிட்டத்தட்ட சும்மா வந்து நடிச்சு கொடுத்தாங்க. சூர்யா படம் தானே, இப்பதான் நடிக்க வராரு, அவங்களுக்காக நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க நடிச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரி 2-3 படங்கள் வந்து நடிச்சு கொடுத்தாங்க ராதிகாக்கா. அது மட்டும் இல்லாம உறவுன்னு சொல்றேன்னா இந்த படத்துல அவ்வளவு இருக்கு. கார்த்தி யூஎஸ் போறதுக்கு வந்து அப்பெல்லாம் பேங்க்ல வந்து ஒரு டெபாசிட் இருக்கணும். அந்த டெபாசிட் அளவுக்கு எங்ககிட்ட அப்ப இல்லை. அப்போ அப்பாவும் ராதிகாக்காவும் நான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ராதிகாக்கா ஒரு டெபாசிட் கொடுத்தாங்க. நீங்க இந்த காசு வந்து உங்க பேங்க்ல வச்சுட்டுருங்க, அந்த விசா வர வரைக்கும் யூஎஸ்ல வந்து கார்த்திக் அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த பணம் உங்க பேங்க்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு உதவி செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி சொல்ல முடியாத நிறைய உணர்வுகள், நிறைய ஞாபகங்கள், மெமரிஸ் வந்து ராதிகாக்கா கூட இருக்கு. இந்த படத்துல அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மமிதாக்கும் ராதிகாக்காக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி இன்னொரு ஸ்பெஷல்
ஒரு சொல்லணும், அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் now I have to come to Mamita. Mamita, இந்த படம் கதை கேட்ட உடனே I think we didn't have any other choice. வேற யார் பேருமே எங்களுக்கு வந்து ஆப்ஷனே இல்லை. Only your name was there. We didn't even have another option. நம்ம ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ண வேண்டியது, அது பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தம் இருந்தது. பட் இந்த படத்தில் you are like a magic. You have done beautifully, enhanced the character so well. You have a long way to go. And of course, Venki சொல்ற மாதிரி the camera loves you. ரொம்ப அழகா, ரொம்ப it's just flowing. Your energy is just flowing in the film. டப்பிங்கும் பண்ணியிருக்கீங்க, தமிழ் உச்சரிச்சு அழகா பேசி. நீங்க கொச்சின்ல டப்பிங் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், பட் தமிழ் வந்து ரொம்ப அழகா இது டப் பண்ணியிருக்கீங்க. Thank you for giving all the life for this character. And ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வெங்கி, வெங்கி நீங்க you said you no please sit. You said you manifested, but நான் தான் manifest பண்ணேன்னு நினைக்கிறேன். Because I really loved your film. Lucky Box பார்த்துட்டு அடா ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்ட்டு எவ்ரி டைம் இப்போ இந்த ட்ரெய்லர் போட்டாங்க, இந்த ஷார்ட்ஸ் போட்டாங்க, அது அவ்வளோ எல்லாருமே கனெக்ட் ஆனீங்க. ஒரு வாட்டியும் எனக்கு வேற டைரக்டர்ஸ் வந்து எனக்கு இந்த அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இன்னொரு புது அடையாளம். அந்த அடையாளத்தை கொடுத்தது வந்து வெங்கி. ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து, அவரோட எழுத்துக்கு எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு. இந்த படத்துல ஒரு 3 பெண்கள் வராங்க, 3 பெண்களோட கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ அழகா எழுதியிருக்கிறாரு. இது உறவுகளை பத்தி ரொம்ப அழகா பேசும். இந்த படம் பார்க்கும்போது உங்க உதட்ட ஓரத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சிரிப்பு, ஒரு புன்சிரிப்பு வந்து படம் ஃபுல்லாவே இருக்கும். இது வந்து ரொமான்ஸை பத்தி பேசுறது, ஃபேமிலியை பத்தி பேசுறது, ஒரு லைக்கபிள் கேரக்டர்ஸ் இருக்கும், ஒரு காமெடி வந்து த்ரூ அவுட்டா இருக்கும். அந்த ஹீரோ எலிவேஷனும் குறையவே குறையாது. அந்த ஹீரோவை எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு ஹோல்சம் என்டர்டெயினராக இருக்கும். வெங்கி அவர்கள் சொன்ன மாதிரி ஃபேன்ஸ்க்கான படம், ஃபேன்ஸோட ஃபேமிலிக்கான படம். ஸோ August 14th it will be a beautiful release. மறுபடியும் உங்களோட அன்பு, உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கும் வேணும். அண்ட் லிங்குசாமி சார், பிரைமார்க் என்னோட வாழ்த்துக்கள், என்னோட பாராட்டுக்கள். தேங்க்யூ ஃபார் ஸ்டார்டிங் திஸ் ஜேர்னி வித் அஸ். தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட். தேங்க்யூ மா. ஹோப்பிங் every memory will be everlasting for us. It will be a beautiful memory for us. Please உட்காருங்க. And டிடி, உங்களுக்கு தெரியுமா இந்த பெஞ்சிங்கு, கோஸ்டிங்கு, சிச்சுவேஷன்ஷிப், இப்பதான் சார் கத்திக்கிட்டே வரேன், ரிலேஷன்ஷிப்ல என்னென்னமோ இருக்குமாங்களே, எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஷிப் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மை அன்பான ஃபேன்ஸ். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஒரு 28 வருஷத்துக்கு மேல என்னை இங்க நிக்க வச்சு, 28 வருஷம் கையை விடாம என்னை இங்க நிக்க வச்சு அழகு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களால மட்டும்தான் நாங்க நின்றுட்டு இருக்கேன். உங்களால மட்டும்தான் என்னால இதெல்லாம் பண்ண முடியுது. ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ், தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இந்த கிளிப்பை பார்த்துட்டு இருக்கும் போது நான் எங்க ஆரம்பிச்சேன், இப்போ எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா அதை விட பல மடங்கு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கணும். பல மடங்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும். வரும்போதே எல்லாருமே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றது கிடையாது. எல்லாருக்கும் காசு, பணம், எல்லாருக்கும் வசதி எல்லாமே கிடையாது. நான் கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான் வேணும், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன ஆசைப்படுறீங்களோ வாழ்க்கையில அது அத்தனையும் கிடைக்கும். என்ன இங்க நிக்க வச்சு அழகு பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் அதே வெற்றி, அதே சந்தோஷம், அதே கனவுகள் எல்லாமே வந்து நிறைவேறணும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திருவிழா மாதிரி ஆக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஐ லவ் யூ ஆல். ஒரு குடும்பமா எல்லாத்தையும் இங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் வந்து பழனிக்கு போய் முருகரை வேண்டிக்கிட்டு இந்த படத்தை ஆரம்பிச்சோம். திரும்பி கோயம்புத்தூர்ல இங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்க எல்லாத்தோட அன்பும் கிடைச்சது வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. August 14th விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் உங்க எல்லாரையும் மகிழ்விக்கும் நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ, லவ் யூ ஆல், குட் நைட்.
உள்ள பெண்கள் இருக்காங்க, அவங்க வெளியில சௌரியமா போறதுக்கு வழி பண்ணுங்க. நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும். ஒரு சின்னதா ரிமைண்டர், அவ்வளவுதான். கூட்ட நெரிசல்ல மறந்துட போறீங்க. பெண்கள் அழகா பொறுமையா பாதுகாப்பா வெளியில போறதுக்கு பாத்துக்கோங்க. இவ்வளவு நேரம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சார், ஒன் क्वेश्चन சார், ஒன் லாஸ்ட் क्वेश्चन கேட்டுறோம். ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணிட்டீங்க, பட் அதுக்கு முன்னாடி ஜோ மேம் எப்படி சார் இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க. நேஷனல் அவார்டு வந்திருக்கு அவங்க படத்துக்கு. சோ எங்க எல்லாரோட சார்பா விஷஸ் தெரிவிச்சிருங்க ப்ளீஸ். Thank you. ஸ்ரீகாந்துக்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு. அவங்க ஹிந்தியில பண்ண ஃபர்ஸ்ட் படம். அது ரொம்ப சின்ன படமா இருந்தது. ஒரு ஷூட்டிங்க்கு முந்தின நாள் அந்த படம் கேன்சல் ஆச்சு, காசு இல்லைன்னுலாம் சொன்னாங்க. பட் அதே சொன்னேன் இல்லையா, அந்த நம்பிக்கையோட பல பேர் அதுல காசு வாங்காம நடிச்சாங்க. அந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். சார், ஃப்ரெண்ட்ஷிப் டே அட்வைஸ் கொடுத்துட்டீங்க. நீங்க இதுல ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் லவ் ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. ஒரு லவ் அட்வைஸ் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னா? அதுதான் அவங்க விதவிதமா பண்ணிட்டு இருக்காங்களே, நிறைய பண்ணிட்டு இருப்பீங்களே நேரம். சொன்னீங்க பெஞ்சிங், கோஸ்டிங், சிச்சுவேஷன்ஷிப், இந்த எல்லா அதான். ஆனா இந்த எல்லா லவ்வுக்கும் பொதுவா ஒரு அட்வைஸ் நீங்க கொடுத்தா அவங்க கேட்டுப்பாங்க. I think love should be everlasting. கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி கட்டுற வரைக்கும் கிடையாது. தினம் தினம் லவ் பண்ணணும். 20 வருஷம் ஆனாலும் லவ் பண்ணணும். லவ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாரும் மாறுவோம், நம்மளும் மாறுவோம், அவங்களும் மாறுவாங்க. 20 வயசுல இருக்கிறது வேற, 25 வயசுல வேற, 30 வயசுல அவங்களோட ப்ரியாரிட்டிஸ் வேற, மனசு வேற மாதிரி மாறும். எதுக்காக போறோம், என்ன தேடல் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில மாறிட்டே இருக்கும். பட் அந்த அன்பு, அவங்க மேல இருக்கிற காதல், அது மாறவே கூடாது. லவ் அட்வைஸ்னா நான் அதான் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ரெஸ்பெக்ட். ஒருத்தங்க இப்போ ஒரு ஆண் ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போறாருன்னா 1 ஹவர்ல போயிடலாம். ஆனா அதே பெண் அதே இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது 10 மணி நேரம் கூட ஆகும். நான் எதுக்காக அப்படி சொல்றேன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கல்யாணம் ஆச்சுன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, வீடை பார்த்துக்கணும்னா, எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றது வந்து பெண்கள் மட்டும்தான் பண்றாங்க. ஸோ அவங்களோட வெற்றிக்கு 10 மடங்கு இல்ல, 100 மடங்கு சல்யூட் அடிச்சு மரியாதை கொடுங்க அவங்களோட வெற்றிக்கு. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அது கூடயே நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். லவ் விட மரியாதை இன்னும் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லுவேன். தேங்க்யூ சூர்யா சார். யாருமே இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பெண்களுக்காக பேசியிருக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இவ்வளோ ஒரு நல்ல மொமெண்ட். ஸோ ஒன்ஸ் அகேன் உங்க ஹார்ட் ஒரு வாட்டி பண்டில் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த டைம்ல நான் இவங்க எல்லாரையும் மேலே I'll hold. Take it, Coimbatore! Can we have all the guests on stage for a photo picture?